ஆஹா, நட்புன்னு போட்டு அவரை போட்டீங்க. வார்த்தைகள் எப்படி வேணா ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி தான் சார் எல்லாமே நாங்க போட்டிருப்போம். இல்லை நீங்கள் நட்புன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஏதோ சொல்லணும். ஆமா, நட்பு திருமாவளவன். நல்ல நண்பர் தான். எனக்கு வந்து திருமாவளவன் வந்து நல்ல நண்பர், என்னோட பழகுக்கு இனியவர், என்னோட வந்து பழகுவார். எப்போ ஃபோன் அடித்தாலும் என்கிட்ட நல்லா பேசக்கூடியவர், என் மீது மரியாதை வைத்திருப்பவர் திருமாவளவன் அவர்கள். ஓகே, அந்த ஒரு நட்பு இருக்கு எப்பவுமே. கண்டிப்பாக கண்டிப்பாக. சூப்பர். பாராட்டுக்கு பின்னாடி யார் இருக்கா? பாராட்டுக்கு பின்னாடி பலர் இருக்கலாம். நரேந்திர மோடிஜி இருக்காங்களா? ஒரு விஷயம் அவரை பத்தி பயங்கரமா ஒரு பாராட்டுனா என்ன விஷயம் சொல்லுவீங்க? இல்லை, இன்னைக்கு வந்து உலக அளவில் வந்து நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் உலக தலைவர்கள் அவர் தான் நம்பர் 1 இருக்காங்க. இது நான் சேர்ந்த இயக்கத்துக்காக நான் சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் வந்து ஒரு இந்தியனுக்கு வந்து பெருமை கிடைத்திருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக அது வந்து நமது பாரத பிரதமர் தேச தலைவர் நரேந்திர மோடிஜினால் தான். இந்த விஷயம் அவர் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன சொல்லுங்க? பேசிக்காக சொன்னால் ஒரு டிஜிட்டல் அப்படின்னு வந்தோடனே இதே வந்து அன்பு தலைவராக இருந்து பி. சிதம்பரம் அவர்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ரொம்ப கேலி பண்ணார். இந்த டிஜிட்டல் இளநீ விற்கிறவங்களாம் வந்து எப்படி கூகுள் பே பண்ணுவாங்க, யூபிஐயில் பே பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டார். அங்கே வைஃபை கனெக்ஷன் இருக்கா, அது இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறா இருக்குது. ஸோ நாளை வருவதை சிந்தித்து செய்வது செயல்கள் தான் சிறப்பான செயல்கள். அதை செய்தவர் அவர், ஆனால் ஏளனம் செய்தவர் பலர். ஆனால் இன்றைக்கி நடைமுறை கொண்டு வந்துட்டார்னா தீர்க்கதரிசி, தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர் கொடுப்பாங்க. சூப்பர் சூப்பர் சார். எஸ், அடுத்து எதிர்பார்ப்புக்கு பின்னாடி யார் இருக்கா? எதிர்பார்ப்புக்கு பின்னாடி யாருக்கா நான் சொல்லணுமா? எதிர்பார்ப்பு இவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புன்னு சொல்லும் போது இவர் வந்து பேசிக்காக வந்து ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பாரம்பரியமுள்ள இயக்கத்தில் வந்து ஒரு டாக்டர் கலைஞர் எனக்கு அரசியல் பாடம் கற்றுத்தந்தவருடைய கிராண்ட்சன். அண்டு வந்து அவருடைய அப்பா வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறை கண்டவர். அவரும் வந்து பல போராட்டங்கள் கண்டு அவரும் வந்து இந்த இயக்கத்துக்காக வந்து அவர் உழைத்து தான் வந்திருக்கார், அவருடைய சன். ஆனால் இவரும் அவர் வந்து டாக்டர் கலைஞரை ஒப்பிட்டு பார்க்க முடியும்னா நிச்சயமாக முடியாது என்னால், ஏன்னா அவரை பயணிச்சிருக்கேன். ஸோ he has got long years to go to become a great leader like his grandfather நான் நினைக்கிறேன். ஸோ இவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. பட் உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இவர்கிட்ட? எதிர்பார்ப்பு சத்தமே வந்து இவர் வந்து இன்னும் வந்து அதிக நாட்கள் வந்து மக்களோட மக்களாக பழகி அவருடைய ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் வந்து அவர் இன்னும் வாங்கிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஸ்ட்ரைட் சார், நீட் ஆன்சர். அந்த அறிவுரைக்கு பின்னாடி யாரு? தெரியும் யார் இருக்கான்னு போடுங்க. தெரியுமா? கெஸ் பண்ணீங்களா? அறிவுரை சொல்கிற அளவில் நான் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து புதிதாக கட்சி துவங்கி இருப்பவர் விஜய் அவர்கள். அறிவுரைன்னு சொன்னால் உங்கள் பாலிசிஸ், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இப்போ 10 லட்சம் கோடி கடனில் வந்து தமிழகம் இருக்குன்னா அதை எப்படி நான் நிவர்த்தி பண்ண போகிறோம், அதுக்கான திட்டங்கள் என்ன, உங்கள் பாலிசி என்ன, இப்போ பொருளாதார அடிப்படை அனைவரும் உயர்த்தி வீடு வாங்கும் அளவுக்கு உயர்த்தி விடுவேன்னு சொன்னால் அந்த திட்டம் என்ன, ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஹேண்டில் தட். 10 லட்சம் கோடி கடன் அடைச்சிட்டு எல்லாரையும் வந்து தன்னிறைவு செய்து பொருளாதார உயர்த்துவேன்னு சொன்னால் அதுக்கு சொல்லணும், நான் வந்து பெரிய டாக்டர், நான் வந்து இந்த நோய்க்கு நான் வந்து மருந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த மருந்து என்னன்னு சொல்லணும். மருந்து என்னன்னு சொல்லாமல் வச்சுருக்கேன்னு சொல்லக்கூடாது.